ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் அடிமைத்தனத்தையும் நீக்கி. தேவன் இந்த ஆண்டில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று சொன்ன நற்காரியங்களில் இதுவும் ஒன்று. நீ உன்னுடைய அடிமைத்தனம், உன் தத்தளிப்பு, உன் துக்கம் இவைகளை உன்னை விட்டு நீக்கி போடுகிற காலம். இந்த காலத்தில்தான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ துக்கத்தோடும் தத்தளிப்போடும் வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்வது அவருடைய திட்டம் அல்ல, நோக்கமும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் அது உனக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த அனுமதித்த காலத்திற்கு பின்பு கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். அந்த நன்மை உனக்கு வழங்கும்படி, அந்த நன்மை உனக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய நாமத்தினாலே அவர்களை விடுவிக்கும்படி அவர்களுடைய அடிமைத்தனம், அவருடைய தத்தளிப்பு, அவருடைய துக்கங்களை நீக்கி விடுவிக்கும்படி மோசே என்கிற இரட்சகனை அனுப்பினார். இன்றைக்கு நமக்கு மோசே அல்ல, இயேசு என்ற இரட்சகரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் சிலுவையின் பாடுகளை சுமந்ததினாலே இந்த துக்கம், இந்த கவலை, இந்த கண்ணீர், இந்த வேதனை, தத்தளிப்பு இவைகளை அவர் நீக்கி போடுகிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அந்தக்கீடு அடைந்தார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து அந்தக்கீடு அடைந்தது போல எத்தனையோ பேர் அடைந்தார்களே, ஏன் அவர் மட்டும் ஸ்பெஷல்? அவர் மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்? எல்லா மனிதனும் பிறக்கும் பொழுது ஒரு பரிசுத்தம் இல்லாமல் பாவத்தில் பிறந்தார்கள். ஆனால் இவர் மாத்திரம்தான் பரிசுத்தத்தோடு பாவமில்லாத சுத்த கண்ணர் என்று அழைக்கப்பட்டவராக பிறந்தார். பாவம் அவரிடத்தில் இல்லை. இயேசு சொல்லுகிற இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. நத்திங் மேட்டர் வித் மீ. என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. காரணம், அவர் பரிசுத்தர். அவர் ஏன் அந்தக்கீடு அடைந்தார்? உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் உங்கள் துக்கங்களை சுமந்தார். அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகளுக்காக தான் இரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் மேல் சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அவர் நமக்காக அழகெல்லாம் இழந்தார், சௌந்தரியத்தை இழந்தார். He is son of God and also the man of God. He has all rights to overcome the powers of darkness. But he gave himself on the cross for us to save from all our sin and curses and affliction that surround us. தேவன் நம்மை விடுவிக்கும்படி தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தியிருக்கிறார். உங்கள் கண்ணீர் கவலை அவர் மாற்ற முடியும். அவருடைய பரிசுத்த இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று வேதங்கள் சொல்லுகிறது. இயேசுவின் இரத்தம் பரிசுத்த இரத்தம். It cleanses all our sin. It purifies all our sins when we accept Jesus as our Christ and Savior. அவர் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் நான் ஒத்துக்கொண்டார். என் பாவங்களை அவர் மன்னிக்க போதுமானவர். இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். உன் துக்க நாட்கள் மாறுகிறது, உன் கவலைகள் மாறுகிறது, உன் தத்தளிப்பு மாறுகிறது, உன் வேதனை மாறுகிறது. இன்று ஒரு அற்புதம் செய்கிறார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் துக்கத்தோடு தத்தளிப்போடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய கவலைகளை நீக்கி கண்ணீரை மாற்றி தத்தளிப்பை மாற்றி துக்கத்தை மாற்றி தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அதற்காக தன்னை சிலுவையில் மறித்து இப்பொழுது இவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து, இயேசுவே, என்னுடைய பாவத்திற்காகவும் நீ ரத்தம் சிந்திருக்கிறீர், என்னை மன்னித்து விடும், என்னுடைய பிள்ளையை அங்கீகரித்துக் கொள்ளும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து அவர்கள் கவலைகளை மாற்றி தத்தளிப்பை மாற்றி துக்கத்தை மாற்றி
சமாதானத்தினால் நிரப்பிவிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி கேட்டு ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் நீ செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் காயங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோட இருதயத்தில் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். தயவை விலகப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.